வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பீட்ரூட் பொரியல் தாங்க எப்படி செய்து பார்க்க போறோம். இது ரெகுலரா செய்யற பீட்ரூட் பொரியல் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ட்ரை பண்ணா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பீட்ரூட் பொரியல் பிடிக்காதவங்க கூட அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு அப்படியே வெறும் வாயில கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த பீட்ரூட் பொரியல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ஒன்று நம்ம வறுத்து ரெடி பண்ணிப்போம். பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, காரத்துக்கு வந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்திருக்கேன். 5 முந்திரி சேர்த்திருக்காங்க. நீங்க முந்திரி இல்லைனாலும் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இருந்தா அதை சேர்த்துக்கிட்டீங்கனாலும் அதோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா நான் எண்ணெய்லாம் விடாம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் சேர்த்த தனியா ஜீரகம்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இதோட கடைசியா வந்துட்டு தேங்காய் வந்து கீனி சேர்த்திருக்கேன். நீங்க வந்துட்டு துருவி கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ நான் சேர்த்த எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கிறேன். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறேன். இப்போ நான் வறுத்ததை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். இதுல வந்துட்டு நான் தண்ணிலாம் சேர்க்கலங்க, அப்படியே நான் வந்து கொரகொரப்பா அரைச்சிக்க போறேன். இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி சேர்க்க கூடாது. ரொம்ப நைஸாவும் இல்லாம கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பீட்ரூட் தாளிக்கலாம். நான் ஒரு பேன் ஒன்று சுடு பண்ணிக்கிறேன். நல்லா பேன் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இதோட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுவும் வந்துட்டு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் நான் வறுத்துக்க போறேன். அந்த எண்ணெயிலேயே கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. இதுல வந்து நான் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயமா இருந்தா மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இந்த எண்ணெயில நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அதுல ஒரு நல்ல பெரிய சைஸ் வந்து பீட்ரூட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க துருவி சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா அதனோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பீட்ரூட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்க வேக வச்சாலே போதும். ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிருக்கு. இப்போ இதோட நான் அரைச்சு வச்சிருந்தேன் அந்த மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுறேன். அடுப்பை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. மீடியம்ல வச்சுட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இதை வந்துட்டு சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நார்மலா வெரைட்டி ரைஸ் மாதிரி பீட்ரூட் ரைஸ் செய்யறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க மற்ற சாம்பார், காரக்குழம்பு இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க பீட்ரூட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.